வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே பீன் பேக்கை போட்டு சுபிக்ஷா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தினா உடஞ்சு அழுறாங்க. ஸோ அவங்க எதுக்காக அழுந்தாங்க அப்படின்றத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தனியாக யோசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு ஆஸ் ஆடியன்ஸாக ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எஸ், ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் உடஞ்சி அழுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு அவளே சமாதானம் படுத்திட்டு உள்ளே கூப்பிட்டோன்னே உள்ளே எழுந்து போகிறாங்க. ஸோ இவங்க அழுதது யாருக்குமே தெரியாது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா வந்து கேமரா முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நான் இருக்கேன், உனக்கு என்னன்னாலும் நான் செய்வேன், உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன், உனக்காக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பிக்கு வந்து சொல்லி அவங்க தம்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷஸும் வந்து பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் வரிசையில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சபரி இருக்கார். அப்புறம் துஷார் அவரும் வந்து உள்ளே வராரு. சபரி வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஒரு மாலை இருந்தால் உனக்கு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி, நான் வெளியே வந்தோடனே உன்னை சந்திக்கிறேன், மீன் பிடிக்க போகலாம் கடலுக்குள்ளே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. துஷாரும் வந்து உள்ளே வராரு. ஸோ உன்ன மாதிரியே உங்கள் அக்காவும் சூப்பராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சபரி வந்து நடுவில் துஷார் வந்து கலாய்ச்சி விட்டு இருந்திருப்பாங்க. இல்லை நான் அப்படி சொல்ல, நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு வைப் இருக்கிற ஒரு பர்சன். நம்ம வெளியே வந்தோடனே கடலுக்குள்ளே போகலாம், எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை, என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் கடலுக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து கடலுக்குள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமி வந்து ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து சுபியோட தம்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ மேபி சுபி வந்து அவங்க தம்பிக்கு பர்த்டே அங்கே இருக்க முடியல அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தம்பியை நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஃபீல் பண்ணி இந்த சென்ஸ் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதை நினச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணீர் விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் சொல்லி விஷஸ் வந்து கேமரா முன்னாடி நின்று அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாப்பி மூடுக்கு வந்த மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி வரையும் வந்து ஏதோ பேய் அடித்த மாதிரியே சுற்றிட்டு இருந்தாங்க இங்கேயும். ஸோ அழுறதுக்கு இடம் தெரியாமல் வெளியே போய் உட்காந்து யாரும் இல்லாதப்போ அழுதுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறது இயற்கை தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக்லேயே அழுவாங்க, ஒரு சில பேர் கடைசியில் அழுவாங்க, ஒரு சில பேர் நடுவில் அழுவாங்க, ஒரு சில பேர் ஃப்ரீ டாஸ்க் அப்போ அழுவாங்க வந்தோடனே. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.